திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் சம்பா பயிர்கள் கருகி வருவதால் குடங்களில் தண்ணீர் பிடித்து ஊற்றி காப்பாற்றும் சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரியமங்கலம், விக்கிரபாண்டியம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 6000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வடகிழக்கு பருவமழை குறைந்ததால் போதிய தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வருவதாக கூறும் விவசாயிகள் குடங்களில் தண்ணீர் பிடித்து ஊற்றி பயிர்களை காப்பாற்ற போராடுவதாக தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கிறார்கள். இப்போதைக்கு கிடக்கிற தண்ணியை ஆட்களை வச்சு தண்ணி தெளித்து தான் நாங்கள் காவந்து பண்ணுறோம். இது மாதிரிக்கே எத்தனை நாளைக்கு நாங்கள் காவந்து பண்ண முடியும்? இப்போ இதுவும் 2-3 நாளைக்கு தான் இந்த தண்ணி இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கண்மாய் நிரம்பி விளைநிலத்தில் தண்ணீர் புகுந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மூழ்கின. மடந்தை கிராமத்தில் தண்ணீர் வடியாததால் பயிர்கள் மீண்டும் முளைக்க தொடங்கியதாகவும் இதனால் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.